எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹானியூல வந்து அவளுக்கு அவளே பேசிட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தோன்னா 24/7 வந்து என்ன நல்லா வச்சு செய்றாங்க. அது மட்டும் இல்ல வாரத்துல 7 நாள் வந்து பார்த்தோன்னா, நான் நாய் மாதிரி வேலை பார்க்குறேன். ஆனா அப்படி வேலை பார்த்து என்ன யூஸ்? நான் வந்து பார்த்தோன்னா கடைசியில டிப்ரஷன்ல தான் வந்து ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல டேப்லெட்ஸ் தான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிம்மதியா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி நிம்மதியா தூங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைன்னு பெட்ல வந்து தூங்கிட்டு இருப்பேன். அப்ப அவங்க அம்மா வந்து அவளோட இன்னர்ஸ்லாம் ஃபுல்லா அடுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோனே, எல்லாமே வந்து பார்த்தோன்னா சைஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு சொன்னோனே, வேகமா கடைக்கு வருவா. மேம் எங்க கடையில வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிராண்டடா இருக்கிற இன்னர்ஸ்லாம் எடுத்து கொடுங்கன்னு சொன்னோன்னே, அவ அந்த இன்னர்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் வந்து வச்சுட்டு இருப்பான். நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குமா, என்னோட லைஃப்ல எப்போதான் ஒரு அமைதி நிலவும், ஸோ ஒரு நிம்மதியான ஒரு அமைதி எப்போ எனக்கு கிடைக்குன்ற மாதிரி அவள் வந்து பேசிட்டு இருப்பான். இங்கே ரெண்டு பேரும் ஹக் பண்ணாங்களா, ஸோ அந்த இடத்துல தான் வந்து டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவள் வந்து ஜாகிங் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஜாகிங் மட்டும் போகாத, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுக்கோ, அப்படி சாப்பிட்டா மட்டும் தான் உன்னோட டிப்ரெஷன் போகும், அது மட்டும் இல்லை ஆக்சிடாசி கிடைக்கும்னு மெடிக்கல் நேம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அம்மா அது வந்து ஆக்சிடாசி இல்ல ஆக்சிடாசின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. ஓகே ஓகே உனக்கு தெரியாத வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அவனோட கேஸ் தான் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும். இங்க போலீஸ் கிட்ட வந்து அவன் கேட்டுட்டு இருப்பான், சார் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைச்சிச்சான்னு கேட்டுட்டு இருப்பான். அந்த பேனால இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். ஆனா அந்த இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தோன்னா எதுவுமே தெளிவா இல்ல. நீ குடுத்த எந்த ஒரு பேனாலையும் வந்து பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து தெளிவா இல்லன்னு சொன்னோனே, என்னடா இதுவும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணா. கால் கட் பண்ணிட்டு பின்னாடி திரும்புவான். திரும்பும்போது அவ தான் வந்து நிப்பா. ஓகே நீ வந்து இப்போ நேத்து நைட்டு நடந்தத பத்தி எதுவும் நினைக்கிறியான்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருப்பா. இல்ல நேத்து நைட் வந்து பார்த்தோன்னா நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. ஆனா நான் வந்து பார்த்தோன்னா ஒண்ணு சொல்லணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. என்னன்னு நீ கேட்டோனே, நேத்து நைட் வந்து பார்த்தோன்னா உன்னை ஹக் பண்ணணும்னு என்னோட ஹார்ட் தான் சொல்லுச்சு. அதனால தான் நான் வந்து உன்னை ஹக் பண்ணேன். நம்ம 2 பேரும் இப்போ கொஞ்ச நேரம் பேசலாமான்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு நைட் மேர் வந்து ஏதாவது இருக்கா? அதாவது என்டிபிடி இருக்கான்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருப்பாளா. இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி அவன் உண்மையை வந்து ஃபுல்லா மறைச்சிருவான். இல்ல உனக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அதனால தான் நீ வந்து நைட்டு தூங்காம இருக்க. நீ வந்து நைட்டு நிம்மதியா தூங்கணும்னா எனக்கு வந்து ஒரு வழி இருக்கு, உடனே என் கூட வான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஒயின் ஷாப் போவாங்க. ஒயின் ஷாப்ல போயிட்டு ஒரு பெரிய ஒயின் வந்து எடுப்பான். நீ இப்போ எதுக்கு ஒயின் எடுக்கிறேன்னு கேட்டோன்னே, இல்ல நீ நைட்டு நிம்மதியா தூங்கணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பெட்ல படுத்து கிடப்பான். மாதிரி இவ ஒரு காட்டன் ஷர்ட் வந்து எடுத்துட்டு வருவா. இந்த ஷர்ட் போட்டா மட்டும்தான் உன்னால வந்து நைட்டு நிம்மதியா தூங்க முடியும். காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீ தூங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்ல நீ வந்து உன்னோட பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி 2 டைம்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் வந்து நீ நிம்மதியா தூங்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து உன் மேல இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குன்ற மாதிரி சொன்னோனே, இல்ல நீ இப்போ என்ன சொன்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இல்ல நீ வந்து இப்போ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. என்னோட இம்யூன் சிஸ்டம் குறைவா இருக்கா, இல்ல நீ வந்து என்ன இன்ஃபெக்ட் பண்ணிட்டியான்ற மாதிரி மெடிக்கல் நேம்லாம் மென்ஷன் பண்ணிட்டு, நான் வந்து உன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குன்ற மாதிரி அவளே சொல்லிடுவாளா. இல்லையே நீ வந்து இப்படிலாம் பேச மாட்டியே, நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவனு வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி. ஆனா அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அதே சமயம் வெளியே காமிச்சிக்காமலே வந்து இவன் பேசிட்டு இருவான். ஆமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா துணியை வந்து புழிஞ்சிட்டு இருப்பாங்க. புழிஞ்சிட்டு இருக்கும்போது ஆமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து கொஞ்சம் பிடிக்கும், அதனால தான் நான் வந்து உன்கிட்ட இந்த மாதிரி பழகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுவான். ஸோ அவன் சொன்னதை கேட்டு இவளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆயிடு. என்ன இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான்ற மாதிரி இவ மனசுக்குள்ளேயே வந்து பேசிட்டு இருப்பான். எதுக்கா அப்படி துணியை விட்ட, நான் வந்து புழிஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரிலாம் பண்ணாத. எனக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உன் மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா அது வந்து கரெக்டான டைம்ல என்னால கன்ஃபெஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன்ல என்னால இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸை அச்சீவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்கிட்ட இருக்கிறத வந்து ப்ராப்பரா நான் அவன்கிட்ட சொல்றேன்ற மாதிரி அவன் சொல்லுவான். இங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருப்பான். ஹானியூல் எங்க ஆன்ட்டின்னு கேட்டோன்னே, ஹானியூல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஜாகிங் போயிருக்கா, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கா, ரூஃப் டாப் காயோட தான் இருக்குன்னு சொன்னேன். அவளை தான் ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல, மறுபடியும் எதுக்காக அவன் கூட வந்து மேலே போய் பேசிட்டு இருக்கான்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கும்போது அவன் தம்பி வந்து, ஓ உங்களுக்கு விஷயமே தெரியாது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு என் மேலே எதுக்காக கேரா இருக்கேன்னு அவன் கேட்டான். ஸோ ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே ஃபுல்லாக போட்டு உடச்சிட்டான். ஏன்னா நான் வந்து உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, நான் வந்து உன்னை கேர் பண்ணுறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தான் நான் கேர் பண்ணுறேன்னு சொன்னோன்னே, ஓ அப்படி அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலேன்னு சொல்லிட்டு அவன் மேலே வரதை பார்த்துட்டு இருப்பான். இங்கே 2 பேரும் மேலே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வேற ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறேன், ஏன்னா நீ வந்து நைட்டு தூங்காமல் இருக்கல, உனக்கு வந்து நான் வேற ஏதாவது ஒரு ஐடியா சொல்லணுன்ற மாதிரி இவ திங்க் பண்ணிட்டு இருப்பான். உனக்கு வேற ஏதாவது வேணுமான்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டு இருப்பா. இல்ல எனக்கு வந்து இப்ப எதுவுமே வேணாம், நான் வந்து நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவ மறுபடியும் வெளியே போயிட்டு உள்ள வருவா. இல்ல நீ வந்து ஏதோ என்கிட்ட சொல்ல வரணும்னு நீ நினைக்கிற, ஆனா நீ வந்து எதுவுமே சொல்லாம இருக்கேன்னு இவ வந்து சொன்னானே, நீ வந்து பரவாயில்ல ஸ்மார்ட்டா தான் இருக்க, நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் நீ வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னானே, எனக்கு தெரியும் நீ வந்து ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா உன்னை வந்து ஏதோ தடுக்குதுன்ற மாதிரி அவன் கேட்டேன்னு, இல்ல நான் வந்து அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நான் வந்து சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, நீ வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பாரு, சைக்காட்டிஸ்ட்டை பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இருக்கிற அந்த நோய் வந்து கொஞ்சம் குணமாகும் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் ஆக சரியாயிடும் நான் நினைக்கிறேன், நீ வந்து இந்த மாதிரி எதுவும் போட்டு மனசை குழப்பிக்காதன்னு அவன் சொன்னேன். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து என்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டேன் சாரின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான்.
இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவ ஃப்ரெண்ட் வந்துருவா. "ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? கீழ வான்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கீழ வருவாங்க. "ஏய் அவன் தான் வந்து உன்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல, மறுபடியும் எதுக்கு அவன் கூடயே வந்து இப்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அவனுக்கு வந்து பாத்தீன்னா, உன்ன மாதிரி ஒரு புத்தக புழுவ வந்து பாத்தீன்னா, ஈஸியா கரெக்ட் பண்ணி ஏமாத்திடுவானுங்க. நீ வந்து அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. நான் வந்து பாத்தீன்னா, அந்த மாதிரிலாம் ஏமாற மாட்டேன்." இவ சொன்னோனே, "ஏய் இல்ல நீ வந்து பாத்தீன்னா, இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் புதுசு தான். ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் பழகுனதில்ல. யாரு நல்லவங்க, கெட்டவங்கன்னு உனக்கு தெரியாதுன்னு" சொல்லிட்டு அவ வந்து அவளுக்கு வந்து பாத்தீன்னா, அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பா. அவ அட்வைஸ் பண்ணும்போது அவளுக்கு வந்து ஃபோன்ல வந்து ஒரு மெசேஜ் வரும். இவ வந்து ஃபோன எடுத்து பாத்துட்டு இருப்பா. இவ வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா. ஸோ ஃபோன்ல வந்து மெசேஜ் பண்ணும்போது அவளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா போகுமா. அவ ஃபோன்ல மெசேஜ் பண்ணும்போது, என்ன அவ முகத்துல சிரிப்பு வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கே, என்னாச்சுன்ற மாதிரி அவ கேட்டோனே, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அவ வந்து கொஞ்சம் சிணுங்குற மாதிரி பேசுவாளா, இல்ல இல்ல நீ வந்து எதுனாலும் சொல்லு, வந்து இந்த இடத்த காலி பண்ணு, நான் வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும்னு சொன்னோனே, அவ வந்து பாத்தீன்னா அவனுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. யாருன்னா டாக்டர் பின்னுக்கு தான். நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தோன்னா, வேகமாவே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அவ வந்து பின்னுக்கு தான் மெசேஜ் பண்ணியிருப்பா. மெசேஜ பார்த்தோனே இவளுக்கு வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் குஷியாயிடும். ஏன்னா லிஃப்ட்ல வந்து 2 பேர் இருக்கும்போது, அவரோட ஷோல்டர்ல வந்து பார்த்தோன்னா, பூச்சி இருக்கும். அந்த பூச்சிய வந்து பார்த்தோன்னா, அவன் தான் எடுத்திருப்பான். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்ப பின் வந்து பார்த்தோன்னா, அவ கூட பேசலாம்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா லிஃப்ட்ல நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ கையில வந்து பார்த்தோன்னா, பேனாவ எடுத்துட்டு ஏதோ எழுதிட்டு இருப்பான். என்னடா எழுதுறான்ற மாதிரி அவளும் பார்த்துட்டு இருப்பா. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா, கைய நீட்டுவான். நம்ம வந்து காஃபி சாப்பிட போலாமான்ற மாதிரி கையில வந்து எழுதி காமிச்சிருப்பான். ஸோ அந்த மெசேஜ தான் வந்து பார்த்தோன்னா, அவனுக்கு வந்து பார்த்தோன்னா மெசேஜ் மூலமா அனுப்பியிருப்பா. அந்த மெசேஜ பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஜாலியா இருப்பாரு. என்னப்பா மறுபடியும் வந்து பார்த்தோன்னா டேட்டிங் போறீங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டேட்டிங் போனீங்கன்னா, நம்ம பக்கத்துல யாருமே இல்லாத இடத்துக்கு, அதாவது வேற ஒரு ஏரியாவுக்கு போங்கப்பா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. இங்க வந்து இவன காமிப்பாங்க. இவ எதுக்கா எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு இருக்கான்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பா. கீழ வந்து பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ற மாதிரி இவளும் வந்து தனியா படுத்துட்டு இருப்பா. அவன் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வரும். அதுல வந்துட்டு நம்ம 2 பேரும் கேம் விளையாடலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருப்பான். இதுதான்னு சொல்லிட்டு அப்படியே கீழ வச்சுருவா. கொஞ்ச நேரத்துல இருந்து ஆமா இவனுக்கு நைட் மேரர் வந்தா மட்டும் தானே மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு இவ வேகமா மேல வருவா. மேல வந்து என்னாச்சு எதையும் பார்த்து பயந்துட்டியான்னு அவ கேட்பாளாம். இல்ல நான் வந்து எத பார்த்தும் பயப்படல. நான் வந்து இப்போ உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருந்தேன். அதான் மெசேஜ் பண்ணேன்னு சொன்னோனே, "ஏய் அட போடா நான் வந்து நீ பயந்துட்டேன்னு நெனச்சு வேகமா வந்தேன். நான் சொன்ன வார்த்தைய வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் வந்து உன் மேல இன்ட்ரெஸ்ட்டா இல்லைன்னு" சொல்லிட்டு முன்னாடி போவா. நான் வந்து நீ சொன்னத வந்து கேட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்ட பார்க்க சம்மதிச்சுக்கிறேன். அதுக்காக தான் நான் வந்து உனக்கு மெசேஜ் பண்ணேன். அத சொல்றதுக்காக தான் உன்ன மேல வர சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நான் வந்து இப்போ அங்க போணும்னா நீயும் என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருப்பானா, நீ என்ன குழந்தையா நான் எப்ப பாரு உன் கூடயே இருக்கணுமான்னு அவ கேட்டுட்டு இருப்பாளா, நீயும் என் கூட வந்தேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அவன பார்க்க போலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவ வந்து சொல்லிட்டு கீழ போவா. அவ சொல்லிட்டு கீழ போவா. கீழ போம்போது லைட் வெளிச்சம் மாதிரி இருக்கும். அவ மேல திரும்பி பாப்பா. என்னன்னு பார்த்தா நம்ம ஆள் தான் ஃபோன்ல லைட் அடிச்சிட்டு இருப்பான். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டோனே, இல்ல நீ வந்து கீழ போற வரைக்கும் இருட்டா இருக்குல்ல. நான் வந்து அதனால தான் லைட் வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பானா. ஏய் இது வந்து என்னோட வீடு எனக்கு போக தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல நீ வந்து கீழ போற வரையும் நான் அந்த மாதிரி லைட் வெளிச்சம் காமிக்கிறேன். நீ வந்து பார்த்து போன்னு சொல்லிட்டு இருப்பா. அவளும் சிரிச்சுட்டே கீழ போயிட்டு இருப்பா. இங்க அவளோட ஃப்ரெண்ட் இருந்தாளா, அவனோட பையன் வந்து பார்த்தீன்னா, அம்மா எனக்கு வந்து பசிக்குது. சாப்பிடறதுக்கு வந்து ஏதாவது பண்ணி குடுங்கன்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். என்னடா இந்த நைட் டைம்ல தான் வந்து பார்த்தீன்னா, என்ன இந்த மாதிரி எழுப்பிட்டு இருப்பியா? நீ வந்து உன்னோட பாட்டி கூட இருந்தேன்னா இந்த மாதிரிலாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா நெறையா இருக்குன்னு அவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க. இங்க அடுத்த நாள் காலையில 2 பேரும் அந்த சைக்காட்ரிஸ்ட்ட பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஓகே ஜூங்கோ எங்க இருக்கீங்க? வேகமா வாங்க. நீங்க தான் அடுத்த பேஷண்ட்டு சொன்னோனே, அவனும் வந்து பார்த்தீன்னா அந்த சைக்காட்ரிஸ்ட்ட பார்க்கறதுக்காக உள்ள போவான். அவன் உள்ள போவான். ஸோ உள்ள போனோனே டாக்டர் வந்து அதே மாதிரி டிப்ரஷனுக்கான என்ன மாத்திரையோ அந்த மாத்திரைய தான் குடுப்பாரு. 2 பேரும் வந்து பார்த்தீன்னா அந்த மாத்திரைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம சிட்டிலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் தான் டாப்பா ஒரு ஸ்டூடண்ட். நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட வச்சுட்டாங்களே, நம்ம நிலைமை வந்து எப்பதான் மாறுன்ற மாதிரி 2 பேரும் வந்து பேசிட்டே வருவாங்க. 2 பேரும் பேசிட்டே வரும்போது கீழ வந்து பார்த்தீன்னா ஒரு காயின் இருக்கும். ஸோ அந்த காயின் வந்து பார்த்துட்டு இவ வந்து கீழ இருந்து எடுப்பா. எடுத்துட்டு பார்த்தியா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீன்னா 500 ஓன் வந்து எடுத்திருக்கேன். என்னோட லைஃப்லயே வந்து பார்த்தீன்னா கீழ கிடந்த ஒரு காயின் வந்து எடுத்திருக்கேன். இத வந்து என்னோட லைஃப்ல மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ அந்த காயின் எடுத்துட்டு ஒரு சின்ன குழந்தை வந்து எப்படி பிஹேவ் பண்ணுமோ, அதே மாதிரி வந்து நடு ரோட்ல நின்னு பிஹேவ் பண்ணிட்டு இருப்பா. எனக்கு வந்து கீழ கிடந்த ஒரு காயின் கிடைச்சிருச்சு, எனக்கு வந்து ஒரு காயின் கிடைச்சிருச்சு. என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டு இருப்பா. அந்த காயின் எடுத்துட்டு போயிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பசில் கேம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த பசங்க எல்லாரும், "நாங்க விளையாடணும், வேகமா வந்து கேம் முடிங்கன்னு" சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. "நீங்க என்ன குழந்தையா? நாங்க தானே குழந்தைங்க. நாங்க தான் விளையாடணும்னு" சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்கலாம் கேட்கும்போது, "ஏய் என்ன டாக்டர்னா கேம் விளையாடக்கூடாதா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்தியாலஜிஸ்ட். நாங்க வந்து கேம் விளையாடிட்டு தான் இருப்போம். நாங்க வந்து விளையாடிட்டு போனதுக்கப்புறம் நீங்க விளையாடுங்கன்னு சொன்னோனே, "ஏய் இல்ல, இல்ல விடு வேகமா வா குழந்தைங்க வந்து விளையாடட்டும்னு" சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கருந்து கிளம்பி போவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும். அந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் சாங் தான் பாடிட்டு இருப்பான். ஸோ அந்த கொரியன் சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா, "நான் உன்ன தான் லவ் பண்றேன். எனக்கு வந்து நீ தான் முக்கியம். நான் வந்து என் லைஃப்ல வந்து உன்ன கூடயே தான் இருக்கணுன்ற" மாதிரி ஒரு லிரிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த லிரிக்ஸ் தான் வந்து நம்ம ஆளு ஃபுல்லா பாடிட்டு இருப்பான்.
அந்த சாங் முடிச்சுட்டு 2 பேரும் வெளிய வருவாங்க. வெளிய வரும்போது அவ வந்து அவன்கிட்ட, "நீ பாடுனேல்ல அதுக்கு என்ன அர்த்தம்ன்னு?" கேட்டோனே, "இல்ல நீ என்ன கேட்கிற? எதுக்கு என்ன அர்த்தம்?" "இல்ல நீ பாடுனேல்ல நான் வந்து உன்ன தான் லவ் பண்றேன். உன்ன மட்டும் தான் லவ் பண்ணுவேன். என்னோட லைஃப்ல வந்து பார்த்தீன்னா, நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னேன்ல. அதுக்கு என்ன அர்த்தம்ன்னு?" அவ கேட்டோனே, "ஏய் அது வந்து பார்த்தீன்னா ஜஸ்ட் லிரிக்ஸ். ஸோ அந்த பாட்டுல இருந்த லிரிக்ஸ் தான் நான் பாடுனேன். நீ வந்து அத எதுவும் நெனச்சுக்கிட்டேன்னு?" கேட்டோனே, "இல்ல இல்ல நான் வந்து பார்த்தீன்னா எதுவுமே நெனைக்கல. நானும் வந்து பார்த்தீன்னா அந்த லிரிக்ஸ தான் நானும் சொன்னேன்னு" சொல்லிட்டு அவளும் வந்து சமாளிச்சுருவா. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீன்னா அப்படியே சமாளிச்சுட்டு வெளிய போவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீன்னா, அவளுக்கு வந்து கொஞ்சம் பொசெசிவ் ஆற மாரி இருக்கும். ஏன்னா, அவ உண்மைய சொல்லாம மறைச்சிட்டு இருப்பா. ஸோ 2 பேரும் சண்டை போட்டுட்டு முன்னாடி வரும்போது, இன்னொருத்தி வருவா. "ஏய் என்ன வந்து ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்கூல்ல வந்து மீட் பண்ணியிருக்கோமேன்னு" சொன்னோனே, "ஓ! நீயா? நீ தானே வந்து பார்த்தீன்னா 3 ரேங்க் எடுக்கிற ஸ்டூடண்ட்ன்ற மாதிரி அந்த இடத்துல இன்ட்ரோ ஆவாங்க. ஓ! நீங்க 2 பேரும் இன்னும் டச்ல தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு 2 பேரையும் பார்த்துட்டு, "ஓகே, ஓகே வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஹோட்டல்ல உள்ள போய் சாப்பிட்டுட்டே பேசலாம்ன்னு" சொல்லிட்டு உள்ள வருவாங்க. "உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் ஸ்கூல்ல வந்து பார்த்தீன்னா எவ்வளோ க்ளோஸா இருந்தோம். நீ கூட வந்து பார்த்தீன்னா சாப்பாடு வந்து எனக்கு நீ நிறையா குடுத்துருக்கேல்ல. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு?" சொல்லிட்டு அவ வந்து அந்த ஸ்கூல் மெமரீஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீன்னா, இங்க ஷேர் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அவ வந்து பார்த்தீன்னா, நான் வந்து உன் மேல இன்ட்ரெஸ்ட்டா இருந்தேன். நம்ம 2 பேருக்குள்ளயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீலிங்ஸ் இருந்துச்சுல்ல, உனக்கெல்லாம் அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவ கேட்டோனே, ஃபீலிங்ஸ் இருக்கான்ற மாதிரி இவனுக்கே ஷாக் ஆயிடும். அவளே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீலிங்ஸ் இருக்கான்ற மாதிரி கொஞ்சம் பொசெசிவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஹா! இவ வேற வந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவ வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கான்ல இருப்பா. இவ வந்து அந்த புதுசா வந்தால்ல, அவ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. உனக்கும் அதே மாதிரி தானே இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீ மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்ல, நீ வந்து ரப்பர் குடுத்தேல்ல, ஸோ ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேணும்னே தான் வாங்குனேன். அந்த வேணும்னே வாங்குன மூமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன் கூட பேசணுன்றதுக்காக தான் ட்ரை பண்ணேன்னு சொன்னோனே, அவ வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து எதுவுமே மறைக்கலைல, நான் வந்து எல்லா மூமெண்ட்டையும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு அவளும் சொல்லிட்டு இருப்பா. இங்க இவ வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்ற மூமெண்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிச்சுட்டே இருப்பா. சிரிச்சுட்டு இருந்தா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கால்லயே ஒரு எத்து விட்டுருவான். "ஏய் சாரி, சாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, டேபிளோட காலுன்னு நெனச்சு எத்துட்டேன்னு" சொன்னோனே, "ஏய் போதும், போதும் நிப்பாட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. ஆனா நீ வந்து என் மேல இந்த மாதிரி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" அவன் சொல்லிட்டு இருப்பான். "நீ அது மட்டும் இல்ல, இன்னொன்னு இருக்கு. அத மறந்துட்டியா? என்ன வந்து ஸ்கூல்ல வந்து சில பசங்க டீஸ் பண்ணாங்களா? ஸோ டீஸ் பண்ணவங்கள வந்து நீ வந்து போட்டி பொரட்டி எடுத்தல்ல, அந்த மூமெண்ட்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு?" கேட்டுட்டு இருப்பான். ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவள வந்து புல்லி பண்ணியிருப்பாங்க. நம்மாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மாதிரி வந்துட்டு அங்க புல்லி பண்ண எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு வெளுத்துட்டு இருப்பான். ஸோ அடிக்க வரும்போது அப்படியே விலகிருவான். ஸோ விலகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் நடந்துக்காதன்னு சொல்லிட்டு அடிச்சு அனுப்பியிருப்பான். ஸோ அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவன்கிட்ட சொல்லிட்டு, "பரவால்ல நீ ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருந்தா, இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் இருப்பேன் நான் நெனைக்கிறேன்னு" சொல்லிட்டு இருப்பான். அவ சொன்னத கேட்டுட்டு இவன் வந்து பார்த்தீன்னா, ஆஹா நம்ம வந்து இங்க இருக்கக்கூடாது. நான் வந்து வேகமா முன்னாடி போறேன். நான் வந்து பில் பே பண்றேன் போறேன்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி போவான். அவன் வந்து இன்னும் அதே நம்பர் தானே வச்சிருக்கான். நான் வந்து அவனுக்கு மெசேஜ் பண்ணா, எங்களோட அந்த பழைய நினைவுகள், பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் திரும்பி வரும்னு நான் நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிய வருவாங்க. வெளிய வரும்போது அவனோட கைய பிடிச்சுட்டு, "ஓகே நான் வந்து உனக்கு மெசேஜ் பண்றேன். நம்ம 2 பேரும் டச்‌ல இருக்கலாம்னு" சொல்லிட்டு கைய குடுப்பான். கைய குடுத்தோனே இவனுக்கு காமிப்பாங்க. ஸோ இவளுக்கு வந்து அவன் கைய குடுத்தோனே பொசெசிவ் ஆயிடும். சரி போவான். முன்னாடி போம்போதே வந்து பார்த்தோன்னா, அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டே போவான். இங்க வந்து இவள திரும்பி பார்த்துட்டு, "நீ வந்து ஸ்கூல்ல வந்து பார்த்தோன்னா, இவ்வளோ கேவலமா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வந்து பார்த்தோன்னா, இந்த மாதிரி கேவலமா குடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா, மனுஷனா இருக்கிறதுக்கே தகுதி இல்ல. நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்காதன்னு" சொல்லிட்டு ஷோல்டர் வச்சு பார்த்தோன்னா, ஒரே இடிதான். இடிச்சுட்டு வேகமா போயிட்டு இருப்பான். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? இவ எதுக்கா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும். அவன அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவா. ஸோ வீட்டுக்கு வந்தோனே, நான் எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன்? நான் எதுக்கு இந்த மாதிரி ஜெலஸா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு சேர்ல வந்து உட்காருவா. ஸோ சேர்ல உட்காரும்போது கீழ வந்து ஒரு சீப்பு இருக்கும். சீப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட பம்ல குத்துனோனே இவ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கத்திட்டு இருப்பா. இது வேற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுதேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் இவ வந்து டென்ஷனா இருப்பா. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் மொமெண்ட் காமிக்கும். "டேய் மச்சான் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாத. எனக்கு வந்து வேற சாப்பிடறதுக்கு குடுன்னு" சொல்லிட்டு இருப்பா. இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காரமான சாப்பாடு தான் இவனுக்கு குடுத்துட்டு இருப்பான். ஸோ டக்குன்னு திரும்பும்போது யாருன்னா ஹான்யூல் தான் வந்திருப்பா. ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே செட் ஆகாதுல்ல. ஸோ நல்ல சாப்பாட வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ வச்சுருவா. ஸோ கீழ வச்சுட்டு கொஞ்சம் காரமா இருக்கிற ஃபுட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட தட்டுல வச்சுட்டு, "ஓகே ஹேப்பி மீல்ஸ். நீ வந்து இன்னைக்கு நல்லா சாப்பிடுன்ற" மாதிரி அந்த ஃபுட்ட வந்து வச்சுருவா. இவ எதுக்கா இந்த மாதிரி என் கூடயே வம்பிழுத்துட்டு இருக்கான்ற மாதிரி அவளுக்கே தோணிட்டு இருக்கும். அவ போனோனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தான் இருப்பா. ஸோ அவ வந்து பார்த்தீங்கன்னா, அவ இருக்கான்னு தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சாப்பாடு அதாவது சாசேஜ் அப்புறம் இன்னொரு வந்து கொரியன் ஃபுட் வந்து வைப்பா. ஸோ அத பார்த்துட்டு ஓகே நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருப்பா. இங்க லேப்ல காமிப்பாங்க. லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மாள எதையோ தேடிட்டு இருப்பா. அவ வந்து எதையோ தேடிட்டு இருக்கத பார்த்துட்டு நம்மால வந்து, "உனக்கு ரப்பர் தானே வேணும். நான் வந்து உனக்கு தரேன்னு" சொல்லிட்டு பெரிய ரப்பர எடுத்துட்டு அறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அறுத்துட்டு பார்த்தா என்னன்னு பார்த்தா இத்துணூண்டு ரப்பர காமிப்பா. ஸோ சின்ன ரப்பரு உனக்கு இதுவே போதும். ஏன்னா நீ வந்து நெறைய தப்பு பண்ண மாட்டேல்ல. நீ தான் வந்து டாப்பர் ஆச்சே. உனக்கு இதுவே போதும். இந்த ரப்பர யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த ரப்பர குடுப்பான். அந்த ரப்பரே வந்து பார்த்தீங்கன்னா கீழ விழுந்துரும். அச்சச்சோ! கீழ விழுந்துருச்சா என்ன வந்து மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன வந்து டீஸ் பண்ணியிருப்பான். இங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவ வந்து ரப்பர் குடுன்னு கேட்டிருப்பான். அவ ரப்பர் கேட்டோனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா, முழு ரப்பரையும் வந்து அவகிட்ட குடுத்துருப்பான். ஓ! நான் சின்ன வயசுல அந்த மாதிரி நடந்துக்கிட்டேனா? அதனால தான் இவ என் மேல இவ்வளோ கோவப்படுறாளான்னு இவன் வந்து தனியா யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ரூமுக்கு வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்ட ஒரு உருவம் மாதிரி
மாதிரி தெரியும். யார்ரா அது இந்த டைம்ல வெளிய வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவனும் வெளிய வந்து பார்ப்பான். வெளிய வந்து பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நியூஸ் பார்த்துட்டு இருப்பான். ஸோ நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட கேஸ் தான் வந்து டிவில ஓடிட்டு இருக்கும். அவன வந்து எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து வெளிய கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து வெளிய வர ட்ரை பண்ணுவான். அவன் தம்பி வந்துட்டு, "என்ன மறுபடியும் மேல தான் போறியா? மறுபடியும் நீ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் போறியா? அவன் தான் வந்து உன்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல. மறுபடியும் மறுபடியும் எதுக்காக அவனையே நீ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அந்த மாதிரி பண்ணாத. ஒரு தடவ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நீ வந்து அவங்கள விட்டு வெளிய வந்துரு. அவங்க கிட்டயே போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படாதன்னு" சொல்லிட்டு அவன் தம்பி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். "என்ன பாரு நான் வந்து எவ்வளோ ஜாலியா இருக்கேன். என்ன மாதிரி நீயும் ஜாலியா இருன்ற" மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். இவ கீழ வருவா. ஸோ கீழ வரும்போது அவங்க அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு வேகமா போனோனே, "அங்கிள் என்னாச்சு? எதுக்காக அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு" சொன்னோனே, "இல்லம்மா சாப்பாடுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சர். நான் வந்து அவங்களுக்கு வந்து எப்பயும் போல நூடுல்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தேன். அவங்க தட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் வந்து அதிகமாயிடுச்சு. அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால வந்து என்ன திட்டிட்டு போறாங்கம்மான்னு அவங்க அங்கிள் சொன்னோனே, நம்ம என்னம்மா பண்றது? ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் அதிகமா விழுகும். இன்னொரு டைம் வந்து கம்மியா விழுகும். இது வந்து நம்ம கையில இல்லைல்ல. இது வந்து ரேண்டமா விழுகிறதான்னு சொன்னோனே, அவளுக்கு வந்து அந்த மூமெண்ட் வந்து ஞாபகம் வரும். அது மட்டும் இல்ல, அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அடிச்சுட்டான்னு சொன்னோனே, "அப்படியா? இந்த மாதிரிலாம் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்க மாட்டாங்கன்னு" அவங்க அங்கிள் சொன்னோனே, அவ வந்து பார்த்தீங்கன்னா, இவன இடிச்சால அந்த மூமெண்ட் தான் வந்து ஞாபகம் வரும். "ஓகே, ஓகே அங்கிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போறேன். நான் வந்து எதுவுமே பண்ணல. எனக்கு வந்து உங்க கடையிலேருந்து டம்ப்ளிங்ஸ் மட்டும் எனக்கு குடுங்கன்னு" சொல்லிட்டு டம்ப்ளிங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருப்பான். இது எப்படி நான் அவன்கிட்ட குடுக்கணுன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, "நான் பின்னாடி தான் இருக்கேன். எனக்கு வந்து நீயே டைரக்ட்டா குடுக்கலாம்ன்னு" சொன்னோனே, பின்னாடி என்ன பண்ற? இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் பண்ண டம்ப்ளிங்க் எங்க அங்கிள் குடுத்தான்னு" சொன்னேன். "இல்ல, இல்ல இது வந்து என்னோட அங்கிளோட டம்ப்ளிங்ஸ். நான் வந்து உனக்காக கொண்டு வந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமான்னு" அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இங்க டாக்டர் பின்னும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்மால வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பாயிண்ட்க்கு வந்துரும். "ஆமா நீங்க எதுக்காக என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க? நீங்க வந்து YouTubeல என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அது எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு?" கேட்டோனே, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா. ஸோ பார்க்கும்போது இந்த சேனலான்ற மாதிரி அவளும் காமிப்பாளா? ஆமா இந்த சேனல் தான். ஸோ இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? எதுக்காக என்னோட சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு கேட்டோனே, நான் இந்த மாதிரிலாம் பண்ணதா எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு அவ திங்க் பண்ணுவா. ஸோ திங்க் பண்ணும்போது, யார்ரா அவன் இடியட் இந்த மாதிரி இடியட்லாம் யார்ரா YouTubeல வச்சான்ற மாதிரி அவ வந்து லைட்டா ஸ்க்ரோல் பண்ணுவா. ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது தெரியாம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பா. இல்ல நான் வந்து இத தெரிஞ்சே பண்ணல. நான் வந்து சேனல வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். இல்ல நீங்க வந்து அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேணாம். அது வந்து அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளிய வருவாங்க. வெளிய வரும்போது நம்ம அதுல உங்க ஃப்ரெண்ட் வந்து பண்ணக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட சீட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹானியோல பத்தி தான் அவ பேசிட்டு இருப்பா. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்லி வைங்க. அவன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லி வைங்கன்னு சொன்னோனே, இல்ல அவன் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஸோ கிளம்பும்போது அவனோட தலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டான் உட்காந்துரும். சும்மா அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் வந்து இந்த தட்டான வந்து பிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, அவ அந்த கிளாஸ் வச்சிருப்பா. அந்த கிளாஸ் மூலமா தட்டான பிடிச்சிட்டு, என்னோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூச்சிலாம் பிடிக்கும். நம்ம வந்து பூச்சி பிடிக்கிற அந்த இடத்துக்கு போலாம். அங்க போனா கண்டெய்னர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வருவாங்க. டம்ப்ளிங்ஸோட அந்த பீர் சாப்பிடுறது வந்து கொஞ்சம் காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குல்ல. நான் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெலஸா ஃபீல் பண்ணேன். அவ வந்து உன்னோட கைய பிடிச்சாளா, ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியாம ஒரு ஜெலஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா அது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு தெரியலேன்னு அவ சொல்லிட்டு இருப்பா. ஆமா நானும் பார்த்தேன் உன்னோட கண்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவமா இருந்த. எனக்கு வந்து தெரிஞ்சுச்சுன்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருப்பான். நானும் உன்கிட்ட நெறைய விஷயம் சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல என்னால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு அவனும் சொன்னோனே, பரவால்ல நீ எதுனாலும் சொல்லுன்னு சொன்னோனே, எனக்கு வந்து உன்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோனே, இவ டம்ப்ளிங்ஸ வந்து எடுப்பா. எடுக்கும்போது டக்குன்னு கீழ விழுந்துருமா, என்னாச்சு கீழ விழுந்துருச்சா, ஓகே நம்ம வந்து வேற சாப்பிடலாம்னு சொன்னோனே, இவ எதுக்காக இப்ப உடனே என்ன பிடிக்கும்னு சொன்னா, எனக்கு வந்து இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவ வந்து மனசுக்குள்ளே பேசிட்டு இருப்பா. என்னோட மனசுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் சொல்லணும்னு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எப்படி சொல்லணும், அத வந்து எப்படி கன்வே பண்ணணும்னு எனக்கு தெரியல. பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வந்து நான் ப்ராப்பரா நான் அவன்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே நடந்து வீட்டுக்கு வருவாங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரும்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். யாருன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு தான். "என்னடா இங்க எதுக்குடா வந்தேன்னு?" சொன்னோனே, "இல்ல நான் வந்து உன்ன சும்மா பார்க்கறதுக்காக தான் வந்தேன்னு" சொல்லிட்டு அவனும் வருவான். அவன் வர்றத பார்த்துட்டு ஹார்ன்வில்ல இருந்து பார்த்துட்டு, "ஓகே நீங்க 2 பேரும் பேசுங்க. நான் வந்து வீட்டுக்கு போறேன்னு" சொல்லிட்டு அவன் வந்து வீட்டுக்கு போவான். "என்னடா ஆச்சு? எதுக்குடா என்ன பார்க்க வந்தேன்னு?" சொன்னோனே, "இல்லடா நான் வந்து சும்மா தான் பார்க்க வந்தேன். நம்ம 2 பேரும் வெளிய போய் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டே பேசலாம்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த ஹியரிங் வந்து எப்போன்ற மாதிரி அந்த கேஸ பத்தி தான் ஃபுல்லா வந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து போலீஸ காமிப்பாங்க. அவங்க வந்து அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் வந்து பார்த்தீன்னா, அப்படியே நடந்து வருவான். ஸோ நடந்து வந்து ரோட்ட கிராஸ் பண்ணும்போது, அவனுக்கு வந்து யாரோ ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குல்ல. அவன் வந்து பார்த்தீன்னா, ரோட்ல இருந்து இந்த சைடுலேருந்து இந்த சைடு கிராஸ் பண்ணி போறான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹானியூல வந்து பார்த்தீன்னா, கீழ இருந்துட்டு ரூஃப் டாப் மேல வருவான். மேல வந்துட்டு அவனுக்கு வந்து பார்த்தீன்னா, ஓகே நீ வந்து வேகமா போயிட்டு வேகமா வீட்டுக்கு வா. நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி அவனுக்கு வந்து பார்த்தீன்னா மெசேஜ் அனுப்பிடுவா. ஹானியூல வந்து மெசேஜ் பண்ணோனே அவளுக்கு வந்து பின்னாடி திரும்பி பார்ப்பா.
யாரோ இவனோட ரூம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து யாரோ போனாங்கன்னு சொல்லிட்டு இவ வந்து ரூம்குள்ளே வருவா. ஸோ ரூம்குள்ளே வந்துட்டு போய் அவளோட டேபிளில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இங்கே வந்து அவன் கிட்ட பேசிட்டு இவன் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வரும்போது இவனை வந்து யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா நம்மளை வந்து யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பான். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த பிளாக் ஷர்ட் போட்டவன் அந்த மாஸ்க் போட்டவன பார்த்துருவான். எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? என்னோட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன சந்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேகமாக ஓடிட்டு இருப்பான். இவனும் பின்னாடியே ஓடிட்டு இருப்பான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் வேகமாக ஓடுனதுனால இவன் வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக என்னோட ரூமுக்கு வந்த, எதுக்காக வந்து என்னோட கண்ணாடியை உடைச்சுன்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பான். ஹானியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு கீழே வந்து ஒரு பேனா எடுப்பான். இது என்ன பேனா புதுசாக இருக்குன்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான். இங்கே வந்து அவனை அடித்து தள்ளி விட்டால. ஸோ தள்ளி விடும்போது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனா கீழே கிடக்கும். நீ வந்து எதுக்காக என்னோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க, எதுக்காக என்ன பார்த்துட்டு இருக்க, உன்னோட முகம் வந்து எப்படி இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் யாருடான்ற மாதிரி மாஸ்க்கை வந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். ஸோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது நீ யாருடா எப்போ பாரு என்னோட ரூமுக்கே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அவன் கிட்ட நிறைய கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்கோம். கீழே இருந்து ஒரு எம்டி பாட்டில் எடுத்துட்டு நம்மால் தலையிலேயே போட்டுவான். தலையிலேயே போட்டுட்டு வந்து அவன் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். என்னால் வந்து இவனை பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து மெதுவாக எந்திரிச்சு நிற்பான். அதோட எபிசோடு முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.